வார்த்தையாகிய கடவுளே, உம்மை தொட்டுணர்ந்த உம்மோடு உறவாடியவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டது போல விசுவாசத்திலே உம்மோடு உறவாடுகிற அந்த வேளையிலே ஆண்டவரை அதே வார்த்தைகளை ஆட்கொள்ள திறவே செய்யும். நீர் தூய் ஆவியானவரை அனுப்பி எல்லாவற்றையுமே சிருஷ்டித்தது போல அதே ஆவியானவரை அனுப்பியுடைய வார்த்தை மூலமாக எங்களை புதுப்பித்து தந்தோம். இறைமஞ்சன் இயேசு கிறிஸ்துவடியாய் மன்றாடும் போது நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற திருச்சபை நாட்காட்டியின்படி வந்திருக்கின்ற காலம் கிரியேஷன் டைம், படைப்பின் காலம். கடந்த வாரத்திலிருந்து நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் சிறப்பாக படைப்பை குறித்து கரிசனை கொள்ளவும் கவலை கொள்ளவும் காரியங்களில் ஈடுபடவும் அழைக்கப்படுகின்றோம். கேரிங் தி என்வாயன்மெண்ட் ஓர் கிரியேஷன் ஆஃப் காட், சூழலை தன்னுடைய படைப்பை குறித்து பாதுகாக்க செயற்பட நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். வருகிற மாதம் 4ஆம் தேதி வரை இந்த படைப்பின் காலம் நீடிக்கும். இந்த படைப்பின் காலத்திலே வருகின்ற ஒரு ஞாயிறாக இன்றைய ஞாயிறு கிறிஸ்டியன் ஹோம் சண்டே, கிறிஸ்தவ குடும்ப என்று சொல்வதை விட இல்லம் என்று சொல்ல நல்லது. கிறிஸ்தவ இல்ல ஞாயிறு என்று அனுஷ்டிக்கப்படுது. அப்படிதானே லெக்ஷன் இதில் இருக்குது. கிறிஸ்தவ குடும்பமும் கிறிஸ்தவ இல்லம், கிறிஸ்தவ இல்லம் தான் இங்கிலீஷ் செக்ஷனில் அப்படி தான் இருந்துச்சு. கிறிஸ்டியன் ஹோம் சண்டே. ஒரு வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between home and a house. House we can build. வீடுகளை கட்டலாம். 2 தட்டா 5 தட்டா 10 தட்டா 20 தட்டான்னு சொல்லிட்டு மாடி கணக்கில் அடிக்கிட்டு போய் நல்ல வீடு கட்டலாம். ஆனால் குடும்பத்தை கட்டுறது கஷ்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பல கிறிஸ்தவ குடும்பங்கள் வீடுகள் இல்லாமலும் நல்ல குடும்பமாய் வாழ்கிறார்கள். மறுபக்கத்திலே இன்னும் பல கிறிஸ்தவ குடும்பங்கள் குடும்பமாக வாழுவதில்லை, ஆனால் நல்ல வீட்டிலே வாழ்கிறார்கள். நீங்கள் எப்படி வாழ்வீங்களோ எனக்கு தெரியாது. நல்ல வீட்டிலையும் வாழ வேணும், நல்ல குடும்பமாக வாழணும். பெரிய வீடை கட்டிக்கிட்டு மோசமான குடும்பத்தை கட்டி எழுப்பி வேலை. அழகான குடும்பம் கட்டப்பட வேண்டும், அழகான வீட்டிலே வாழ வேண்டும். ரெண்டையும் கடவுளை பார்க்கிறார். இரண்டுமே கிரியேஷன், படைப்பு சம்பந்தமானது. ஒரு குடும்பத்தை உருவாக்குவதும் ஒரு வீட்டை உருவாக்குவதும் எங்களுக்கு தேவை. ரெண்டுமே தேவை. அதிக அழுத்தம் நல்ல குடும்பத்தை உருவாக்குவதில் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல கடனெல்லாம் வாங்கி அடுத்தவனை கஷ்டத்தில் போட்டு 2 வீடு மாடி கட்டடம் வீடாக கட்டி அதில் குடியிருக்கிறதுக்கு பயப்பட்டு இருப்பான்னு சொன்னால் கடைக்காரன் எப்போ வருவானோ, எப்போ வந்துடுவானோ, எப்போ தட்டுவானோன்ட்டு அது குடும்பமாக இருக்காது. இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆகவே குடும்பத்துக்குள்ளே நல்ல ஐக்கியம், நல்ல உறவு, நல்ல தொடர்பாடல், குட் கம்யூனிகேஷன், நல்ல தொடர்பாடல், புரிந்துணர்வு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்காது. எல்லாத்தையும் விலாவாரியாக பேச முடியாது. ஆனாலும் இன்று கொடுக்கப்படுகிற தலைப்புகளை பற்றி பார்க்கின்ற தலைப்பையும் வாசிக்கப்பட்ட திருமறை வசனங்களையும் பார்க்கின்ற பொழுது முதலாவது திருமறை வாசகத்திலே படைப்பின் கதையை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம். அங்கே இங்கு வாசிக்கப்பட்ட 2 பகுதிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் ஒரு பகுதியும், அதன் பிறகு 24 முதல் நினைக்கிறேன் 15 முதல். இந்த 2 பகுதியிலையும் முதலாவது பகுதி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் கடவுள் உலகத்தெல்லாம் படைச்சிட்டு மழையும் பெய்ய படிக்காது, மூடு பனி வந்து நிலத்தை நனைத்தது. அதுவும் சரி. இருந்தாலும் இந்த நிலம் உயிர் கொடுக்கறதுக்கு, அந்த விதைகள் முளைத்து வருவதற்கு, லைஃப்பை கொடுக்கறதுக்கு, வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த நிலத்தை பண்படுத்துறது. அதுக்கு யாரும் கொடுக்குறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு யார் மீடியை பண்படுத்துறதுக்கு? அதனால மனிதனை உருவாக்குறேன். மனிதன் ஏன் உருவாக்கப்படுகின்றான்? நிலத்தை பண்படுத்த, டு டில் த கிரவுண்ட். அதுக்காக தான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். கடவுளை படைக்கல உடனே மனுஷனை படைக்கணும்லாம் அப்படி ஒரு இருக்கலை. அதனால் கடைசியில் படைக்கப்படாது. எல்லாம் சரி சார், நம்மளுக்கு இன்னும் ஒரு குறவுன்னு இருக்குது. எல்லாம் சரி, எல்லாத்தையும் படைச்சிட்டேன், ஒளியை படைச்சிட்டேன், சமுத்திரத்தை அதில் எல்லாத்தையும் படைச்சிட்டேன், நிலத்தையும் படைச்சிட்டேன், அதையும் நினச்சிட்டேன், தண்ணீரை மழையை வர வச்சு இதை யாராவது தோண்டி பண்படுத்தணுமே, இல்லை நிலத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மனிதனை படைக்கும். மனிதன் அதை செய்கிறான். ஸோ மேன் வாஸ் கிரியேட்டட் டு டில் த கிரவுண்ட், மேன் டிட் தட். அது சார், ஏன் கடவுளுக்கு எல்லாத்தையும் படைச்சவருக்கு அதையும் என்னது நிலம் பண்படுகன்னு சொல்லியிருந்தா பண்பற்றுறது சும்மாவே. ஒளி தோன்றுங்கன்னு சொல்கிறேன், ஒளி தோன்றுச்சுன்னு சொன்னான்.
நிலம் தோன்றுகன்னு சொல்லலாம், என்னது இந்த தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல சேருங்கன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே நடக்குதுன்னு சொன்ன வார்த்தையில் அதையும் சொல்லியிருக்கலாமே. என்னதுக்கு மனிதன் தேவையில்லை, அப்படின்னா கடவுளுக்கு முடியாதா? அவர் சர்வ வல்லமையுள்ளவர் இல்லையா? எப்படி அவர் he needs some cooperation, இன்னொருவருடைய பங்களிப்பு, ஒரு உதவிக்கரம் அவரை சேர்த்துக்கிறார். ஜீசஸ் கடவுள் எல்லாமே தாம் எடுத்தாண்டு வன்மையை ஷோ காட்டிக்கல படைப்புல எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கின்றார். God needs human cooperation, மானிட பங்களிப்பு அவருக்கு தேவை. இப்போ மனுஷனை உருவாக்குறாரு, மனிதன் அதை நிறைவேற்றான். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடவுளுக்கு மனிதன் கிடையாது வரும், கடவுள் எதிர்பார்த்ததை மனிதன் நிறைவேற்றினான். அதுக்கு பிறகு அந்த படைப்பு சம்பூர்ணமாயிடுச்சு. ஆனாலும் இந்த உருவாக்கப்பட்ட மனிதனை பொறுத்தளவில் அந்த படைப்பு சம்பூர்ணமாக அவனுக்குள்ள ஏதோ ஒன்று குறவு இருக்கிறத கடவுள் காண்றார். இன்னைக்கு 2வது பகுதியில் அதை நாங்கள் பார்க்கணும். ஆதியாகமம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்னது அந்த குறை? அவனுக்கு பொருத்தமான ஒரு கம்பேனியன் இருக்கல, ஒரு ஜோடி இருக்கல. இந்த கடவுள் உணர்ந்தார், நீ கொஞ்சம் அம்சட்டாக தான் இருக்கிறான், கொஞ்சம் நிறைய அம்சட்டாக இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அவனுடைய வேலையும் வாங்கியாச்சு, வேலையும் செஞ்சுட்டான். ஆனாலும் இன்னும் அவனுக்குள்ள ஒரு பரிபூர்ணத்துவம், ஒரு உயிர் ஒன்றுன்னு வந்துள்ள. நிலத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு பண்படுத்த வேண்டிய காரியத்தை மனிதன் செய்து விட்டான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னும் உயிர் வர நிலையில் ஒரு குறை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஆணுக்கு பெண்ணை படைக்கின்றார். குடும்பம் உருவாகும், துணை உருவாகும். அதை எப்படி படைச்சாரு? அந்த விழாவில் எப்படி படைச்சிட்டு அதை சதையால் அடைச்சிட்டு, அதாவது இன்னொரு பெண்ணுக்கு ஒரு நல்ல மனைவியை இப்பொழுதுமே ரீப்ளேஸ் பண்ண இயலாது அப்படின்ற மாதிரி இன்னொரு எலும்பாடு அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் சதையால் அதை செஞ்சுட்டு அந்த இடத்தை அடைச்சிட்டு இவங்களை வாழவிட்டார். இங்கே நாங்கள் உறவினுடைய முக்கியத்துவத்தை, துணையினுடைய முக்கியத்துவத்தை கருதுகிறோம். இன்னைக்கு குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களும் எந்த குடும்பங்களும் நல்ல துணையோடு வாழ வேண்டும். இந்த பிரச்சனை தான், ப்ராப்ளம் பிகின்ஸ் தேர். அங்கே தான் தொடரும். கணவனுக்கு நல்ல மனைவி, மனைவிக்கு நல்ல கணவன் சொல்ல சிக்கல் தான். எனவே இன்று இதை பற்றி சிந்திக்கப்படுவோம். கடவுளுடைய படைப்பிலே குடும்பம்னு சொல்லி சொல்கிறது வந்து ஃபேமிலி ஹோம்னு சொல்லி சொல்கிறது, அது கோஹேபிட்டட் எர்த் இப்படி சொல்கிறது வந்து வெறும் வீடு மட்டும் இல்லை. வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் வளர்கிற பயிர் வகைகள், வீட்டில் வேலை செய்து உதவியாக இருக்கின்ற உதவியாளர்கள், உறவுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வீடு. அதை ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப லேசி. ஹோம்னு சொன்னால் அது ஆட்கள் மட்டும் இல்லை, அவர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவர்கள் உதவியாளர்கள் எல்லாமே சேர்ந்துவார்கள். வீடுல வந்து சும்மா ஜஸ்ட் பில்டிங் மட்டும்தான். இது சரியாக நாங்கள் சர்ச்சுன்னு சொல்லிட்டு பில்டிங் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சபையில் மக்கள் இல்லாமல் அதை சபையாக இருக்க முடியாது, அது வேறு கட்டடமாக தான். அந்த மாதிரி தான் வீடாக இருக்கும், குடும்பமாக இல்லைன்னு சொன்னோம். அது ஜஸ்ட் வீடு மட்டும். இன்று என்னுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி? ஒரு வீடா அல்லது உண்மையிலே இஸ் இட் அ ஹோம் ஓ இஸ் இட் ஜஸ்ட் ரியலி அ ஹவுஸ்? இந்த கேள்வி இன்றைக்கி திருச்சபைகளை பார்த்து கேட்கிறது. நீ ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானவனா அது ஒரு வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு ஆளா? 2வது திருமறை வாசகம் இது வாசிக்கப்பட்ட 104வது சங்கீதம் திருப்பாடல் வருகின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த படைப்பு எல்லாமே கடவுளுடைய கைவண்ணம், அவருடைய வேலைப்பாடுகள், சமுத்திரம், நீர்நிலைகள் எல்லாம். இதை பார்த்தோன்னே இதெல்லாம் அவர் தன் ஆவியை அனுப்பி புதுப்பிக்கின்றார், படைக்கின்றார் சொல்லி சொல்லுவார். அவர் ஆவியை அனுப்ப படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு படைப்பை நாங்கள் பார்க்குற நேரம் கடவுளுடைய வல்லமை எங்களுக்கு தெரியவே பார்த்து நாங்கள் படைக்க பார்த்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆஷா அழகான மவுண்டன் ரேஞ்ச் ஒன்று, அழகான என்ன ரிசர்வாயர்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் ஏன் இயற்கை படைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு கடவுள் படைத்திருக்கிறாரா, அவருடைய வல்லமை இந்த அளவுக்கு நேர்த்தியாக தான் இருக்கிறதா அப்படின்ட்டு நாங்கள் யோசிக்கிறோம். அது என்ன சொல்லுது? கடவுளுடைய இருத்த நிலையை படைப்பு எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது, கடவுளுடைய வல்லமையை, கைவண்ணத்தை படைப்பு எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது. Creation reveals the power of God. அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையுமே ஞானத்தோடு படைத்தார்னு சொல்லப்படுகிறது. விஸ்டம் காணப்படுகிறது. ஆகவே படைப்பு கடவுளுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அறிவை அல்ல, ஞானத்தை. 3வது திருமுறை பகுதிக்கு நாங்கள் வருகின்ற பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம், அங்கே கிறிஸ்து இயேசுவை யோவான் தாங்கள் தொட்டு உணர்ந்து பேசி பழகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக, பெண்களுக்கு இயேசுனாக்க தொடையிடாது, ஆனால் யோவான் தொட்டு உணர்ந்து வாழ்ந்து வருவார். அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு இந்த கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கிறோம். அதே போல என்ன சொல்றாரு? வார்த்தையாக அறிவிக்கிறோம் சொல்லி சொல்றாரு.
தொடக்க முதல் இந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். யார் இந்த வாக்கு? ஆண்டவர் இயேசு. இந்த வாக்கு ஆண்டவர் இயேசு சொல்றதை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கேட்டோம். இந்த ஆரம்பம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்போடு அல்ல, உலகத்தினுடைய தொடக்கத்தோடு. ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கிறிஸ்து இயேசு படைப்பின் ஆரம்பத்திலே, படைப்புக்கு முன்னதாகவே அவர் இருந்தார் என்பதை யோவான் சுவிசேஷத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நம்ம இந்த படைப்பின் கதை இருக்கிற நேரம் நாங்கள் வாசிக்க அந்த டைம் கிறிஸ்து இயேசு இருந்தார் என்று யோவான் சொல்கிறார். வார்த்தையாக அவர் உருவமாக கிறிஸ்து இயேசு அந்த உலகத்தில் தோன்றவில்லை, அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மூலமாக எல்லாமே படைக்கப்பட்டது. நாங்கள் கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். தொட்டுணர்ந்தாங்க ஆண்டவர் இயேசு அவங்களோட இருக்கிற சீஷர்கள்லாம் அவரை தொட்டு பார்த்தாங்க, கண்ணால் உற்று நோக்கினாங்க. அவர் முழுமையான ஒரு அறிவு அவர்களுக்கு கிறிஸ்து இயேசு பற்றி இருந்தது. வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகிர்ந்தோம். அந்த கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்தின அந்த வாழ்வுக்கு, வார்த்தை வெளிப்படுத்திய வாழ்வுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோம்னு சொல்லி சொல்கிறார் யோவான். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு விளக்குகிறோம். என்ன சொல்கிறாரு? அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எழுத போகிறேன். இந்த லெட்டரில் நான் தான் எழுத போகிறேன், படித்து வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் வருது. யோவான் தன்னுடைய முதலாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை, முதலாவது நிருபம் சொன்ன லெட்டர், கடிதத்தை எழுதுகிறார். அவர் சொல்றாரு, தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்னது சுயநலம் இல்லாத ஒரு விருப்பம் ஒன்று யோவான். நாங்கள் இயேசுநாதரை பார்த்தோம், கண்டோம், தொட்டோம், உணர்ந்தோம், விசுவாசிச்சோம், கேட்டோம், எல்லாமே சரி. அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களை போலவே நீங்களும் அந்த உறவுல நிலையில் இருக்கணும். நீங்கள் ஆனால் சரியான சுயநலமான ஆட்டு உறவை பொறுத்தளவில் எனக்கு மட்டும்தான் ஜீசஸ் இஸ் மை சேவியர், மை 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 இப்படி தான் வருது. அவர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது. காட் இஸ் ஆர் சேவியர் அப்படி சொல்கிறோம். அதுக்கு நம்ம சுயநலம். எனக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், எனக்கு மட்டும். எவ்வளோ மூட்டுத்தனமானு சொல்லுங்கள். அவர் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாத்துக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிற என்னன்னா காட் இஸ் மை சேவியர். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். நிறைய இடங்களில் நாங்கள் அவர் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லி பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளும். சில ஆக்கள் இன்டர்செக்ஷன் பண்ணினா நான் ஜெபிக்கிறேன், அதான் சொல்ல வேணும். நாங்கள் மன்றாடுகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாருக்கும் அவர் ஜெபிக்கிறேன். அவர் இன்டர்சீடர். இங்கே யோவான் சொல்கிறாரு, நாங்கள் கண்ட உணர்ந்த தந்தையோடு பிதாவோடு அவருடைய மகனோடு இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் கொண்டுள்ள நல்ல உறவு, நட்புறவு, அதை நீங்களும் வச்சிருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப், எங்களுக்கு கடவுளோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீங்களும் உங்களுக்குள்ளேயும் வரணும் கடவுளோடுன்னு சொல்லி உறவை வலியுறுத்துகின்றார். இதை நாங்கள் விசுவாசம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நல்ல உறவு கடவுளோடு எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதே எழுதுகிறோம். இப்போ நாங்கள் எப்படி என்ன சொல்லுவோம்? உங்களோட சந்தோஷத்துக்காக எழுதுனேன், உங்களோட சந்தோஷத்துக்காக சொல்கிறேன், உங்களோட நல்லதுக்காக அதை சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அது முழுமை இல்லை. அது என்னமோ சம்திங் லைக்கிங், ஏதோ ஒன்று குறையுது, பிரச்சனையாக இருக்குது. அது நிறைவடைகிறதுக்கு, அது சம்பூர்ணமாவதற்காக இதை நான் அவசரத்தை பாருங்கள். 1 யோவான் 1:4 எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். உங்களுக்கு எழுதுறதுனால எங்களுடைய மகிழ்ச்சி சம்பூர்ணமாகுது. இல்லாட்டி நாங்கள் சந்தோஷத்துக்கு தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரிய இயேசுநாதர் யாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும், நீங்களும் அந்த உறவுக்குள்ளே வரணும். அப்பொழுது எங்களுடைய சந்தோஷம், எங்களோட மகிழ்ச்சி பரிபூர்ணமாகும். மாணவர்களே, கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்து இயேசுவை நாங்கள் மட்டும் அனுபவித்தால் பத்தாது. குடும்பத்தில் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை கிறிஸ்து இயேசுவை தெரியாத இன்னொரு குடும்பம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் இவெஞ்சலிசம்னு சொல்லி சொல்கிறோம். இவெஞ்சலைசேஷன். கிறிஸ்துவின் யாரும் நாங்கள் கண்டுகிட்ட பிறகு, அவரை நாங்கள் முழுசாக விசுவாசித்த பிறகு அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இதான் இவெஞ்சலிசம். ரொம்ப எங்களுடைய இதில் சொல்லணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லணும். எனக்கு தெரிந்த கிறிஸ்து, நான் அனுபவித்த கிறிஸ்து இன்னொருவருக்கும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் பவுல் இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சில கிறிஸ்தவ குடும்பங்கள் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நாங்களாம் ரொம்ப ஜபத்தில் ஆவியில் நல்ல பறக்கிற குடும்பம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய பொறுப்பு என்னது? எந்த குடும்பம் அனல் பறக்கிற குடும்பமா? அப்படி மற்ற குடும்பத்துக்கும் அந்த அனுபவத்தை பெற்று சொல்லு. அந்த பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு. இல்லாட்டி குடும்பத்தில் மத்தாக்கள் எப்படியோ தெரியாது, நானே இந்த குடும்பத்தில் கடவுளுக்குள்ள இருக்கிறேன். குடும்பத்தில் மத்தாக்களும் கடவுளுக்குள்ள வரும். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு.
கிறிஸ்தவ பொறுப்பு, குடும்ப பொறுப்பு. விசுவாசத்தை தந்தையிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இந்த தந்தையர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற கருவிகளாக இருக்கிறார்கள். இந்த வழிபாட்டு வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடும்ப வழிபாடாம். பெற்றோர் பிள்ளைகள் முடியாத கற்றலும் செய்யலாது. இயன்ற அளவு முடிந்த அளவு குடும்பமாக வழிபாட அழைக்கப்படுகிறோம். இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொன்னார். அந்த மாதிரி எத்தனை பேர் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் சொல்ற ஆயத்தம். இது வந்து பயாலஜிக்கல் ஃபேமிலி. நானும் என் வீட்டாருமோன்னு சொல்றது வந்து எந்த குடும்பம் மட்டுமல்ல, எல்லாமே சேர்த்து. இந்த கிறிஸ்தவ வந்து ஒரு குடும்பம், கிறிஸ்து இயேசுவை தலைவராக கொண்ட ஒரு குடும்பம், உலகளாவிய குடும்பம். யூனிவர்சல் ஃபேமிலி, that Christ is the head. கிறிஸ்து இயேசு தான் அந்த கால். இன்னைக்கு நான் அந்த யூனிவர்சல் ஒன் ஃபேமிலி சின்ன பின்னமாகி சிதறடிக்கப்பட்டு பல்வேறுபட்ட ஆட்கள்லாம் அது தலைவர்களாக வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ திருச்சபை. பேசினா யாரை பற்றி பேசணும்? ஏ ஃபாதர், ஏ பிஷப், ஏ பாஸ்டர், ஏ சர்வன். கிறிஸ்தவ பற்றி பேசுறது வரும். நல்லா பண்ணும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்கள் அதிகமாக, அல்லது கிறிஸ்தவ சபையுடைய பல்வேறுபட்ட தலைவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா யோசிப்பார், எங்கள் பாஸ்டர் அப்படி, எங்கள் ஃபாதர் எப்படி, நல்லதோ கெட்டது, கிறிஸ்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ரொம்ப பறவைகளாக. யோவான் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துவனுடைய இருக்கிற உணவை பற்றி எடுத்து சொல்லு. ஃபாதரோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்றாரு, ஊழியக்காரனோட ரிலேஷன் பற்றி சொல்றாரு, கடவுளோட ரிலேஷன்ஷிப் பற்றி எடுத்து சொல்லு. அங்கே பிரச்சனை இருந்தால் ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் 4வது நற்செய்தி பகுதி. அங்கே வரக்கூடிய ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை என்னது? எல்லாம் சரி, பெரிய தடவைகளில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஆனால் திராட்சை ரசம் இல்லை, ட்ரீட் பண்ணுறதுக்கு சாமான் இல்லை. இந்த சாமான் சொன்னால் ஒவ்வொரு ஆக்கள் ட்ரீட் பண்ணுறது ஒவ்வொரு வித்தியாசம் தானே. ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு மாதிரியாக. சில ஆக்களுக்கு அது குடி போதையாக இருக்கலாம், சில ஆக்களுக்கு நல்ல சாப்பாடாக இருக்கலாம், இன்னும் சில ஆக்களுக்கு இன்னும் ஏதாவது இருக்கலாம். இது பார்த்தா அந்த கல்ச்சரில் வைன் குடிக்கிறது வந்து பாவம் இல்லை, நாங்கள் டீ குடிக்கிற மாதிரி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திராட்சை மது அதில் தான் அவங்க ரெஸ்டாரண்ட் அதான் இருக்குது. அவங்க நிலத்தில் விளையிறது தானே, தேவையாக வருது ரெஸ்டாரண்ட் இல்லை, திராட்சை தான். அப்போ அதில் வரதான் குடிப்பாங்க. இது 10ஆம் போன பிறகு மானக்கேடு இந்த வீட்டு ஆட்களுக்கு. ஐயோ பெருசாக எல்லாருக்கும் சொல்லிட்டோமே, ஊருக்கு சொல்லியாச்சு, சாப்பாடு இல்லையே தான் பிரச்சனை. அந்த மாதிரி இந்த கிரைசிஸ், இந்த பிரச்சனைக்கு கிறிஸ்து இயேசு பேசாமல் இருக்கிறாரு. கொஞ்சம் நான் வந்து சொல்யூஷன் ஒன்று தானே சொல்லிட்டு அவனு அவர் பேசாமல் ஒரு கெஸ்ட் தானே, கெஸ்ட் மாதிரியே இருந்து போகிறார். மரியாதை இருக்கிறாங்க. இது மரியாதை காது கெட்டது. ஒரு குடும்பத்தினுடைய பெண் அல்லது ஒரு தாயினுடைய பொறுப்பு இங்கே வலியுறுத்தப்படுகிறது மரியாதை மூலமாக. எல்லா இடத்துலையும் வீட்டில் மனிதர்கள் சமூகத்திலே இது வந்து மரியாதை வந்து ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கிறாங்க. மகன் இயேசுவோட அவருடைய சீஷர்களோட அங்கே போனோன்னா பிரச்சனை சந்திக்கிறது இல்லை அந்த குடும்பம். அதில் இவங்களோட ஈடுபாடு, the role that Mary played in that place, அந்த இடத்துல மரியாதை ப்ளே பண்ண ரோல், அவருடைய செயல்பாடு தான் முக்கியம். என்னது? திராட்சை மது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்சது தானே. யோவான் 2ஆம் அதிகாரம் திராட்சை மது இல்லை, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. பார்க்கல வந்து கேட்டால் கொடுக்க இல்லாது, இல்லை ஊராளர்கள் கேட்பாங்க, கொடுத்துக்கிறதுக்கு அந்த வைன் கூட இல்லை, பெருசாக கல்யாணத்தை வச்சுக்கிட்டான், இன்வைட் பண்ணிட்டான், அப்படி சொல்லுவோம். இந்த குழப்பத்திற்கு நேரம் ஒரு பெரிய பிரச்சனை எப்படி சொசைட்டிக்கு ஃபேஸ் பண்ணினார். கல்ச்சரல் ப்ராப்ளம், கலாச்சார பிரச்சனை, சமூக பிரச்சனை, ஒரே காரி துப்புற மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. இப்போ இந்த பேசி போங்கனாங்கன்னா அதான் நடக்க உதவப்படுவார். இந்த டைமில் தான் மரியாதை வந்து என்ன சொல்கிறான், ஐயோ தாட்சி மாதிரி என்ன பண்ணுறது? ஜீசஸ் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறது, எனக்கு இன்னும் என்னுடைய நேரம் இன்னும் வரல, அதான் சொல்கிறேன். மரியாதை ரொம்பவே சொல்கிறார். ஆக்களுக்கு சொல்கிறேன், இவர் என்ன சொல்கிறதோ மட்டும் செய்யலாம். அப்புறம் ஜீசஸ் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு 6 கட்சாடி இருக்குது. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 20-30 லிட்டர் கேலன் தண்ணி கொள்ளக்கூடிய பெரிய குளிக்கிறதுக்கு, உதவி வந்து சுத்திகரிச்சு கொள்றதுக்கு, உழு எடுக்கிறதுக்கு அவங்க பாவிக்கிறது. அதில் வந்து அவங்க எப்போ சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க நான் இப்போ பண்ணுறேன். ஒன்றும் ஜீசஸ் ப்ரே பண்ணவும் இல்லை, அதை கையை வைக்கவும் இல்லை, அதை தொட்டு பார்க்கவும் இல்லை, தண்ணி நிறைய இருக்கான்னு சொல்லி எதுவுமே இல்லை. நிரப்ப சொல்கிறாரு, நிரப்ப நான் இப்போ கொண்டு போகணும் சொல்லலாம். பாருங்க, இவ்வளோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் மிரக்கல், முதல் அற்புதத்தை ஆண்டவர் இயேசு எவ்வளவு சுலபமாக செய்கிறார். அங்கே தான் வல்லவை பார்க்குறோம். நிரப்புன்னு சொல்கிறார், நிரப்புனாங்க, இப்போ கொண்டு போங்க சொல்லி சொல்கிறார். அவ்வளோ நிரப்புக்கு எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே மாறி என்னது, தண்ணீர் மதுவாக திராட்சை ரசமாக மாறி இருக்கிறது. அதில் முன்னைய மதுவை விட நல்ல சுவையான தரமான மதுவாக திராட்சை ரசமாக அது மாறி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃபங்க்ஷனுக்கு பொறுப்பானவர் உடனே எங்கேயாவது உழைச்சி வச்சுருக்க சாதாரண ஆட்கள் வந்து மாப்பிள்ளை போய் சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி பண்ணினேன்,
அக்களுக்கெல்லாம் அக்காக்கெல்லாம் நல்லது கொடுத்து பிறகு தானே லோக்கலில் கொடுப்பாங்க. அடி சோறை கொடுக்குறது பிறகு தானே, மேல் சோறை தானே கொடுத்துருவாங்க. நீ என்னன்னா மேல் சோறை இது வரைக்கும் வச்சுட்டு இருந்தியே நல்ல சோறை அந்த மாதிரி கேட்குறது. மனவழியே இந்த எங்களுக்கு இந்த முதலாவது அடையாளமாக ஆண்டவரை செய்தாலும் இவர் செய்கிற இந்த இடம் இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு குடும்பத்திலே அவமானம், பிரச்சனை, குறைபாடு, சிக்கல், முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை, தலை குறைந்து தலை கீழே கொடுக்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது கிறிஸ்தியஸில் தான் நாங்கள் போகணும். கிறிஸ்தவ குடும்பம் போலீஸுக்கும் கோர்ட்ஸுக்கும் போய்ட்டு வேலை வரலாம். நாங்கள் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து போலீஸ், அதுக்கு வந்துட்டு கோர்ட்ஸ், இல்லாட்டி சமந்த மண்டலே, அந்த மண்டலே, இந்த மண்டலே, அந்த கடைசியாக தான் பார்க்க சரி போய் சொல்லுங்க. நாங்கள்லாம் ஆப்போசிட், தலையீங்கலாம். முதலாவது இங்கே பிரச்சனை வந்த உடனே மரியாளுடைய செயற்பாடு அதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஜீசஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு. மரியாதை நம்மளுடைய குடும்பங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிறிஸ்து இயேசுன்றதை தெரிஞ்சிருந்தால் தான் அதை நாங்கள் நம்புவோம். அதை நாங்கள் நம்பினால் தான் முதலாவது கிறிஸ்து இயேசு அன்னைக்கு வருவோம். ஏன்னா எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய செயற்பாடில் தான் வெளிப்படும். வார்த்தையில் மட்டும் இல்லை, சும்மா வாய்ப்பேச்சுக்கு மட்டும் எங்களுடைய விசுவாசம், செயல் சாராத விசுவாசம் உதவும். அது எங்களுடைய வாழ்வு குடும்பங்களை சிக்கல்கள் வந்து ஏற்கலாம். கான்ஃப்ளிக்ட் இஸ் ஆர் ஃப்ரெண்ட், வயலன்ஸ் இஸ் ஆர் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிகள் முரண்பாடுகள் வரும். பெற்றோர்களுக்கு இடையே முரண்பாடு வரும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே முரண்பாடு வரும். பிள்ளைகளுக்கு இடையே முரண்பாடு வரும். ஆனால் அது வயலன்ஸாக போகிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்கிடக்கூடாது. அதான் ஒருத்தர் தாக்கப்பட்டு கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. கோபப்படுறது நேச்சுரல், அதுக்கு ஒரு உணர்வு, கோபம் தான் பிரச்சனை. ஆனாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் பாதுகாக்கப்படும். இதுவே எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கு இந்த ஃப்ரீ வில், எங்களுக்கு அந்த தந்திருக்கிறத நாங்கள் கோவப்படலாம் சரி, ஆனாலும் இன்னொருத்தருடைய ரைட்ஸை நாங்கள் மீற முடியாது, இன்னொருத்தர் நாங்கள் காக்க முடியாது, உணர்வை கொள்ள முடியாது, ஏச முடியாது. ரெஸ்பெக்ட். இந்திய ஆண்டவர் இயேசு செய்த இந்த அற்புதத்திலே மரியாதைய செயல்பாடு நான் சொன்னேன். ஆரம்பத்தில் கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு பண்படுத்துறதுக்கு ஒரு ஆளை கேட்கறதுக்கு உருவாக்குறது போல இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல இந்த சம்பவம், இந்த நிகழ்வு, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு உதவியாக இருந்தது வந்து பக்க பலமாக இருந்தது. ஒரு மிரக்கல் இருந்தது மரியாதை மேலும். இதே அற்புதம் எங்களுடைய வாழ்வில் இன்றும் நடக்கணுமா, இனியும் நடக்கணுமா? ஆண்டவரை எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவாருன்னு இல்லை, நாங்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஜீசஸ்ட எல்லா மிரக்கல்லையும் எல்லா அற்புதங்களையும் எடுத்து பாருங்க, அந்த நபருடைய பங்களிப்பு இல்லாமல் ஏசு எங்கேயுமே இந்த ஒரு மிரக்கலை செய்வது, எந்த அற்புதத்தையும் செஞ்சு ஏதாவது ஒரு பொருளை பாவிக்காமல், இயற்கையிலிருந்து பாவிக்காமல் ஏசு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்தாக. அவனுடைய அந்த படைப்பில் இருக்கிற மனிதனுடைய விசுவாசம் மிக முக்கியமாக. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்காது. இந்த இடத்துல தண்ணீர் எடுக்கிறாரு. தண்ணி இல்லாமல் ஜீசஸ்க்கு சொல்ல இருந்துச்சு, எல்லாம் எம்டி ஜாஸ் தானே இருக்குது, வெற்று குடங்கள் தான் இருக்குது, என்னது ஜாடிகள். ஏன் தண்ணி நிரப்ப சொல்லாரு? நிரப்பாமலே தண்ணி உருவாகுங்கன்னு சொல்லியிருந்தா, திராட்சை மது உருவாகுன்னு சொல்லியிருந்தா சும்மாவே நான் நிரப்பி இருக்கும். ஆக்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் நிரப்புங்க, தண்ணியை கொண்டு வா, தண்ணி கருப்பா எடுத்துட்டு வா, நீ தூக்கிட்டு வந்து இதில் ஊற்று. ஆக்ஷன் ஒன்று தேவை, மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று தேவை. அதை செஞ்சனால தான் அது திராட்சை மதுவாக மாறுது. அவன் வந்து தண்ணி தேடலைன்னு சொன்னால், தண்ணி இல்லைன்னு சொல்லி ஜீசஸ் அதை சும்மா இருந்துன்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு மக்களுடைய பங்களிப்பு கடவுளுடைய அற்புதத்தை அனுபவித்து காண்பதிலே பங்களிப்பு செய்கிறது. கண்ட்ரிபியூஷன் ஆஃப் அ பர்சன் இன் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் அ மிரக்கல். இந்த எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் பார்த்து தருவார். பேசாமல் வீட்டில் உட்காந்துருந்தா சோறு வேகாது, வீட்டில் அடுப்பு தெரியாது, சோம்பேறிகள் வீட்டில். கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னால் அரிசி கொண்டு போட போகிறார், 5 கிலோ 10 கிலோ இருந்தால் சாம்பார் அரிசி, அப்படி வெள்ளை அரிசி இல்லை. வேலை செய்யணும், கஷ்டப்படணும், நிலத்தை பண்படுத்தணும். நேரத்தை கொடுத்துருக்காரு, உடலை கொடுத்துருக்காரு, சக்தியை கொடுத்துருக்காரு. வேலை செய்யாமல் கடவுள் போஷிப்பாருன்னு சொன்னால் இப்படி ஆகும். இந்த மாதிரி லூசுத்தனமான விரக்கல் செய்வதில் எங்களுக்கு கிறிஸ்தியஸ். லூசுத்தனமான விரக்கல் செய்கிற எதிர்பார்க்கிற கூட்டம், லூசுத்தனமான கூட்டம் எல்லாம் பார்த்துக்கிடுவார். பிள்ளையை உருவாக்கி பெற்றோர் முதலாவது குழந்தை வந்து பார்த்துக்கிற ஆண்டு வரது வேறு பாட்டில் வளரும். இப்படி சொன்னால் சொல்ல ஒருத்தர் எனக்கு 5 பிள்ளைகள், 1 2 3, ஒன்றை வளர்த்துக்கிறதே கஷ்டம், 2 3 4 5. நாங்கள் எப்படி என்னப்பா செய்ய போகிறீங்க? ஹஸ்பண்ட் வேலை, அதாவது ஒய்ஃபும் வேலை, 5 பிள்ளைகள் அடிக்கிறதுக்கா இருக்கிறது ஒரு நாள் ஒரு வீடும். திவ்யமாச்சு பலாகை ஃபாதர் அப்படின்னாரா? இதுதான் இன்னைக்கு கடைசியில் கிறிஸ்தவ அம்மாமார்களுடைய பதில். வளரும் தான், வளராமல் இருக்கா? அந்த பிள்ளை காலம் இருக்க மட்டும் பிள்ளை வளரும் தான். நாங்களும் வயசாக போவோம், அந்த மாதிரி வளரும்.
இதான் ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு கிறிஸ்தவ தகவல் கொடுக்குற பதில். இப்போ அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. எப்படி வளர்ந்தாங்கன்னு தான் பிரச்சனை. அங்கே தான் திவ்ய மனசு சொன்னா திவ்ய மனசை வளர்ந்தாங்க பார்த்த இவர் சொல்றாரு. திவ்ய மனசு கடவுள் கொடுத்தா கடவுள் பார்த்துட்டு வருந்தானே, பார்த்துக்கிட்டாரு. 5 பேரும் நல்லா இருக்கும். பெரிய ஆளாக மட்டும் இருக்கிறாங்க. லைஃப் ஃபுல் உயிர் இருக்குது, வாழ்க்கை வாழ்வு. மனவரை எங்களுடைய குடும்பங்கள் உருவாக்குறது லேசு. இதுவே ஞானத்தோடு விஸ்டம் தேவை. படிப்பறிவு இல்லாட்டி பரவாயில்ல, ஞானம் தேவை. ஞானமாய் நடந்து கொள்கிற நிலை தேவை. சகலத்தையும் கடவுள் ஞானமாய் படைத்தார். சும்மா ஏனோ தானும் ஆண்டவரை எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்யவில்லை, எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, கடவுள் எதையும் படைக்கவில்லை. அழகாக நேர்த்தியாக படைத்தார். நாங்கள் தான் ஒரு பாட்டு படிப்போம், ஆல் திங் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி. நேர்த்தியான அனைத்தையும் சின்னம் பெரிதெல்லாம் அது வந்து அவர் 104 சங்கீதம் இல்லையா, எல்லாம் அழகாக சின்னது பெருசு எல்லாமே எல்லாத்துக்குமே அவர் ப்ரொமினன்ஸ் கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. யானைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டவர் படைக்கிறதுல எறும்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது முக்கியம். இந்த மாதிரி சின்ன பெருசு எல்லாம் அழகாக படைச்சிருக்காரு. இந்த படைப்பை பார்த்தாலே மெடிடேட் பண்ணாலே கடவுள் எப்படிப்பட்ட அழகானவர், எந்த அளவுக்கு ஆக்கத்திறன் மிக்கவர், வாட் அ வண்டர்ஃபுல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம். புதுசாக வந்து யாருமே கடவுளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படைப்பை தான் பவுல் சொல்வார், படைப்பை சுற்றி பாருங்க, கடவுள் யாருக்கும் அது வேலை. இப்போ நாங்கள் நின்று சுற்றி பார்த்து தியானித்தால் தான் இது தெரியும். அன்பானவர்களே, இந்த படைப்பின் காலத்திலே நல்ல குடும்பங்களை உருவாக்க அழைக்கப்படுகின்றோம். நல்ல குடும்பங்களை உருவாக்க, நல்ல குடும்பத்திலே உருவாக்கம் பெற அழைக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் நல்ல குடும்பத்தில் உருவாக்கம் பெற அழைக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்க அழைக்கப்படுகிறார்கள். இந்த கிரியேஷன் டைமில், இந்த படைப்பின் காலத்தில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் அந்த சமூகத்தை அர்ப்பணிப்போம். அதுவே வீடை மட்டும் கட்டி பற்றாது, குடும்பத்தை கட்டாது. இன்றைக்கி வீட்டுக்காக இருக்கிற லோன், நானும் ஒரு லோன் எடுத்துருக்கேன், படிக்கிறாங்க வேலையிலேயே குடும்பத்தை கட்டாடி லோனை கட்டி வச்சு. அதனால் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் குடும்பம் முக்கியமா அல்லது வீடு முக்கியமா? வீட்டை கட்டின பிறகு இருக்கிறது குடும்பம் இல்லைன்னு சொன்னால் என்ன? இதை நான் சொல்லலை வீடு வேணான்னு சொல்லலை, வீடும் வேணும், ரெண்டுமே முக்கியமான குடும்பம். இந்த அன்பானவர்களே, இந்த நாளிலே படைப்பின் காலத்திலே இந்த வாரங்களிலே என்னுடைய குடும்பங்களை கட்டி காக்க ஜெபத்தோடு அழைக்கப்படுகிறோம். மரியாள் வந்து ஜெபம் பண்ண சொல்கிறார். இயேசு சொல்வதை செய்யுங்கள் தான். இன்று எந்த அளவுக்கு ஜெபம் எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் உறவு மேலோங்கி இருக்கிறது எங்களுடைய வாழ்வில், குடும்பங்களில் ப்ரேயர் அண்ட் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ப்ரொக்ளமேஷன் மேலோங்கி இருக்குது. யோவான் சொல்கிற மாதிரி நாங்கள் எடுத்து சொல்லணும்னு கிறிஸ்தவ அந்த இவஞ்சலிசம் சொல்லணும்னு எடுத்துக்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குது. முதலாவது திருமறை வாசகத்திலே நல்ல உறவு, ரெண்டாவது வாசகத்திலே புதிய பாட்டு வாசகத்திலே நாங்கள் பார்க்குறோம் ப்ரொக்ளமேஷன், கிறிஸ்தேசுவை எடுத்து சொல்கிறோம், சாட்சியாய் மலர்ந்த நிலை. அழகிய படைப்பிற்கு பாதுகாப்பை அளிக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். படைப்பை சூறையாடல, மாறாக படைப்பை பாதுகாக்க ஆண்டவர் இதனாலே எங்களை அழைக்கின்றார். அவனுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். கடவுளுடைய வேலைகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு தேவை. இதுதான் ரெண்டாவது. அற்புதத்திலையும் பார்க்கிறோம், இயேசுனுடைய முதலாவது படைப்புன்னு பார்க்குறோம். மனிதன் உதவி செய்கிறான் கடவுளுக்கு, நிலத்தை பண்படுத்துறதுக்கு தண்ணி எடுத்து வந்து ஜாதியில் ஊற்றுறது. இன்று படைப்பு அழகு பெற வேணும்னு சொன்னால், நிறைவடைய வேணும்னு சொன்னால் நாங்கள் இருக்கணும். எல்லா மரங்களையும் வெட்டுறது இல்லை, வெட்டுறதுக்கு பதிலாக நடனம். யார் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இறந்து போனார் இந்தியாவில், நட்டார். அப்துல் கலாம் வந்து சொன்ன கொடுத்த ஒரே பொறுப்பினாது, 1 கோடி மரத்தை நீ நடக்க முடியுமா? யார்கிட்டையும் போகலாம். நல்ல ஞானமாக தேடி போனார். யார்? விவேக் கிட்ட போய் சொன்னார். கடைசியில் அவர் 1 கோடி மரத்தை நட முடியலை, அவர் இறந்து போயிட்டார். அது பிறகு இன்னொரு கதை நட்டுக்கிட்டு வரார். படைப்புக்கு நான் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன். இன்றைக்கி ஆக்சிஜன் இல்லை, சுவாசிக்க முடியாத ஒரு காலத்தில் காசு கொடுத்து ஆக்சிஜன் வாங்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு போகிற காலத்தில் இப்படி ஒரு நிலையை உருவாக்குறாங்க மக்கள் இருக்கிறார்கள். கன்சர்ன் ஓவர் தி கிரியேஷன் ஆஃப் காட், ஓவர் தி என்வாயர்மெண்ட். இது எங்களுக்கு லேசு மரத்தை வெட்டி விட்டு காசாக்கி வீடு கட்டுறது, மணலை தோண்டி நீர் வளங்கள் இல்லாமல் செஞ்சுட்டு அதில் முன்னேறாக்கள் பர்மிட்டோடு அதை செய்கிறாங்க, அரசனுசரணையோடு. எந்த அளவுக்கு ஒரு அழிவு. ஆனால் இதை ஆக்குவதற்கு, அழகுபடுத்துவதற்கு எங்களுக்கு பொறுப்பை ஆண்டவர் பண்படுத்தி தான் இருக்கார். அது வெறுமனே நாங்கள் காணுகின்ற எனது படைப்பு மட்டுமல்ல, எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுடைய குடும்ப வாழ்வும் உட்பட. ஆகவே குடும்ப வாழ்வு கடவுள் தந்தது
எபேசியர் 5 நாம் பார்க்கிறோம், நல்ல மனைவிகள், நல்ல பிள்ளைகள், நல்ல கணவர்கள் எல்லாமே கடவுளுக்கு தருகின்ற நல்ல வளங்கள், ரிசோர்ஸஸ். இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் எங்களுக்கு குடும்பம் ஒரு பிரச்சனை தான் எப்பயுமே இருக்கும். குடும்ப பிரச்சனை எப்பயுமே வாழ்க்கை வந்து தான் இந்த துன்பங்கள் வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொண்டு கிறிஸ்து இயேசுவை அணுகி வருவோம். ஆண்டவர் அப்பொழுது எங்களுடைய பங்களிப்போடு மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார். முதலாவது விசுவாசம். விசுவாசம், ஜெபம், நல்ல உறவு எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு அடித்தளங்களாக, மூளைக்கற்களாக ஏற்பட்டு ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை, தாயும் தந்தையுமானவரை, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நன்றி, வாழ தந்திருக்கின்ற வீட்டுக்காக நன்றி. ஆண்டவரை, குடும்பமாய் வாழ நீங்கள் தருகின்ற அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி. தாய் தந்தையர் பிள்ளைகள் உறவு குடும்பமாய் வாழ என்னுடைய வாழ்வை வளமாக்குகின்ற ஆண்டவரை இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். பிதாவை மறுமொழியில் இருக்கிற எல்லா பொறுப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவது. ஏற்று நடத்த நீங்கள் உதவி செய்யும். பிதாவை உங்களுடைய ஒவ்வொரு அற்புதங்களிலும் அடையாளங்களிலும் யாரோ ஒருவரை சேர்த்துக் கொண்டது போல, ஏதோ ஒன்றை சேர்த்துக் கொண்டது போல எங்களுடைய வாழ்வையும் எங்களையும் அற்புதங்களுக்காக நீங்கள் அரவணைக்கின்ற, சேர்த்துக் கொள்ளுங்கள், அழைக்கின்ற அழைக்கின்ற அதை காண உதவி செய்யும். சரியான மாற்றத்தை கொடுக்க, மாற்றங்கள் ஏற்படுத்த மரியாதை போல எங்களுடைய வாழ்விற்கும் இதுதான் ஏற்படும். பிதாவை உங்களுடைய ஈடுபாட்டையும் எங்களுடைய பங்களிப்பையும் கொண்டு நீர் படைத்த உலகத்தினுடைய அன்பை, அழகை, ஆண்டவரை மதிப்பை பேண எங்களுக்கு உதவி செய்யும். இறைவன் இயேசு கிறிஸ்துவை அச்சபிக்கிறோம்.